ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரி பக்கோடா செய்யலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இதை சேர்த்துடலாம். ஒரு முழு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தோல் உரிக்காத நசுக்கி வச்ச இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ண ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நசுக்கி தாங்க சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு கூடவே நல்லா வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாலும் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பிசைஞ்செலாம் மிக்ஸ் பண்ண வேணாங்க, அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா எல்லாமே வெங்காயத்தோடு சேர்ந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மாவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தலாம் நம்ம பிசையக்கூடாதுங்க. முதல்ல நம்ம எப்படி பிசைஞ்சோமோ அதே மாதிரி மேலோட்டமாக எடுத்து விட்டு பிசையணும். கடலை மாவை ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி நம்ம இப்படி கலக்கும் பொழுது ஈஸியாக மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, கடலை மாவு ஃபுல்லாக ஈரமாகணும்னு கூட அவசியம் இல்லை. ட்ரையாக இருந்தால் கூட கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைமில் மாவு உங்களுக்கு பிரிகிற மாதிரி தெரியும். அதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். மாவும் வெங்காயமும் நல்லா ஒட்டுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாங்க, இது பக்கோடான்றதுனால கொஞ்சமாக போதும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இருந்தாலும் வெங்காயம்லாம் அப்படி தெரியுது. அதுக்கு மேலே மாவு கோட் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவு வெங்காயத்துக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இப்போது கிறிஸ்பினஸ்க்காக இந்த அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடக்கு மடக்குன்னு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க இதை சேர்த்துக்கலாம். வெறும் கடலை மாவில் செஞ்சாலும் நல்லாவே வரும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம மென்மையாக தாங்க பிசையணும். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் உதிரியாக தெரிகிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் மாவு ரெடி பண்ணிட்டோம். எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கோம், அது காஞ்சிட்ருக்கு. வாங்க எப்படி பக்கோடா போடுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். ரொம்ப உதிரியாக போடணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் கெட்டியாக போட்டால் கூடமே பக்கோடா நல்லாவே வெந்து வந்துடும். இப்போது எண்ணெய் நல்லா பொங்கிட்டுருக்கு பாருங்கள், அவ்வளோ சூடாக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா பபுள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா வேகட்டுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். லைட்டாக மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு திருப்பி போட்டுக்கிட்டால் போதும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு பக்கம் பக்கோடா பாருங்கள் பக்காவாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கமாக வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், அருமையான பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பேக்கரிக்கு போயிட்டு நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட்டில் அதே கிறிஸ்பினஸோட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஃபஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காததுனால எண்ணெய் கூட அதிகமாக இழுக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் மசாலாவும் தனியாக பிரியல பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெங்காய பக்கோடாவை ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரமாக நம்ம கருத்து போகிற அளவுக்கு வேக வச்சோம் அப்படின்னாக்கா வெங்காயம்லாம் கசப்பு தன்மை ஆகிடும், அப்புறம் பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் பார்த்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக தீ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தீயை குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையான பேக்கரி ஸ்டைலில் நம்ம பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். அவசரத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், அதோடய கலர் கூட அவ்வளோ அருமையாக இருக்குது. பக்கோடா நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது அதனோட டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அழகாக கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஈவினிங் டைமில் இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்ட ஒரு சூப்பரான டீயோட இந்த பக்கோடா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதனோட டெக்ஸ்சர் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்திருக்கு. அவுட்டர் கோட்டிங்கில் கடலை மாவு, அரிசி மாவு, இன்னர் சைடில் இந்த ஆனியன் எவ்வளோ அருமையாக இருக்குது. எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் ரொம்ப கடகடன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற ஆனியன் பக்கோடா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.